இப்போ நம்ம 2 பாலினாமியல்ஸ் கொடுத்து அதோட HCF கேட்குற ஒரு சம்ம தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ நம்மக்கிட்ட 2 பாலினாமியல்ஸ் இருக்குது. x³ + x² - x + 2. ஸோ இன்னொரு பாலினாமியல் 2x³ - 5x² + 5x - 3. ஸோ இந்த மாதிரி 2 பாலினாமியல் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து HCF கேட்டாங்கன்னா யார் இருக்கிறதுலே பெரிய பாலினாமியலோ அவங்கள உள்ளே போட்டுட்டு இருக்க சின்ன பாலினாமியல் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள வெளியே போட்டு டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறப்போ ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இவங்க தான் டிவைசர், இவங்க தான் டிவைடெண்ட். ஓகேயா, ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டிவைசரை தூக்கி உள்ளே போட்டுட்டு இந்த ரிமைண்டரை டிவைசராக போடணும். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா அன்டில் ஒரு கட்டத்தில் நமக்கு ரிமைண்டரே 0 வந்துடும். ஸோ அப்படி எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ இந்த இடத்துல யார் இருக்காங்களோ இவங்க தான் HCF. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை 2 பாலினாமியல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எந்த 2 நம்பருக்குமே நம்ம இதை பண்ணலாம். மோஸ்ட்லி சின்ன நம்பருக்கு பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது, நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாத ஸ்டேஜில் இந்த மெத்தட் போகலாம். ஸோ இதை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ இந்த 2 பாலினாமியலையும் பார்த்தோன்னா 2ஓட பவருமே x³ தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் பவர் தான். ஸோ அப்போ எந்த பாலினாமியல் பெருசுன்னு பார்க்கணும்னா அதோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பாலினாமியல் தான் பெருசு. ஸோ 2x³ - 5x² + 5x - 3. ஓகே. ஸோ அடுத்து சின்ன பாலினாமியலாக டிவைசராக போட்டுடலாம். x³ + x² - x + 2. ஸோ இங்கே x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது. இதுலேருந்து என்ன மல்டிப்ளை பண்ணால் 2x³ வரும்? 2 இல்லையா? ஸோ அப்போ அதை நியூமரேட்டர் மேலே போட்டுடலாம். 2 போட்டுட்டு இந்த டேர்மை என்டையராக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x³ + 2x² - 2x + 4. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் இருக்க இடத்துலலாம் ப்ளஸ், ப்ளஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ். ஓகே 2x³ - 2x³ கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் -5 - 2. ஸோ -7x². இங்கே +5x + 2x. ஸோ +7x. -3 - 4 -7. ஓகே. ஸோ இதில் -7 காமன் எடுத்துடலாம். ஸோ -7x². இங்கே +7 இருக்கிறதுனால -x ஆகிடும். ஸோ +1. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேமை அப்படியே லீவ் பண்ணிட்டு அடுத்து போகலாம். ஏன்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ரிமைண்டர் யாராவது வந்தாங்கன்னா இந்த டேம் வந்து டிவைசர் ஆகிடும், ஆல்ரெடி இருக்க இந்த டேம் வந்து உள்ளே போய்டும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி காமனான டேம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்கள காமனாக எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு புது ரிமைண்டர் யாரை எடுத்துக்கலாம்? x² - x + 1. ஓகே, இங்கே டிவைசராக யார் இருந்தா? x³ + x +x² - x + 2. ஓகே. ஸோ இங்கே x, இங்கே x³. ஸோ அப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் x²லேருந்து x³ வரும்? x. ஸோ இந்த என்டையர் டேர்மை எக்ஸால் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது x³ - x² + x. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ x² - x³ கேன்சல் ஆகிடும். x² + x² 2x² வந்துடும். -x - 2x வந்துடும். ஸோ இந்த +2 அப்படியே கீழே வந்துடும். ஸோ இங்கே x² இருக்குது, இங்கே 2x² இருக்குது. அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2x² வந்துடுமா? ஸோ +2. ஸோ 2x² - 2x + 2. சைன் சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ 2x² - 2x² கேன்சல் ஆகிடும். -2x + 2x கேன்சல் ஆகிடும். +2 - 2 கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது ரிமைண்டர் 0 வந்ததுனால யார் இந்த இடத்துல டிவைசராக இருக்காங்களோ அவங்க தான் HCF. ஸோ இந்த 2 பாலினாமியல்ஸோட HCF யார்? x² - x + 1.
ஆப்ஷனில் இருக்கா செக் பண்ணலாமா? x² - x + 1 இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த சம் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? இந்த மாதிரி 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய பாலினாமியலை உள்ளே போடுங்க, சின்ன பாலினாமியலை வெளில போடுங்க, அதை டிவைட் பண்ணுங்கள். வர்ற ரிமைண்டரை பாருங்கள். ஏதாவது காமனான டேர்ம்ஸ் இருந்தால் அவனை எடுத்து அவனை ஒமிட் பண்ணிடுங்க. காமனான டேர்ம்ஸ் இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. இவனை அடுத்து வந்து என்னவா மாற்றிடுங்கன்னா டிவைசராக மாற்றிடுங்க. ஆல்ரெடி டிவைசராக ஒருத்தன் வந்தானா அவனை தூக்கி உள்ளே போடுங்க. ஸோ இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டே போங்க அன்டில் எது வரைக்கும்? ரிமைண்டர் 0 வரைக்கும். ஒன்ஸ் ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா டிவைசராக யார் இருக்கானோ அவன் தான் HCF. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். ஸோ இதோட ஆன்சர் x² - x + 1. Bye.